विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा ते माता च पिता तथैव சகஜாஹ பத்னி ச புத்ரௌ சகா. ஒரு ட்ராமான்னு எடுத்துட்டா கூட எல்லா கேரக்டரும் ரொம்ப சின்சியராக பர்ஃபெக்டாக அதை நடித்தாதான் அது சக்ஸஸ் ஆகும். ஒருத்தர் நன்னா நடித்து பாக்கி எல்லாம் பீஸ் வாங்கி கொடுத்துன்னா பார்த்தாலே விகாரமாக தெரியும், உடனே அபிப்பிராயம் சொல்கிற மாதிரி ஆகிடும். இந்த ராமாவதாரத்தில் என்னடா உயர்வுன்னா ஒரு கேரக்டர் கூட சோட போகவே இல்லைன்னா அப்படி அமைக்கிறார். ஒரு கேரக்டர் கூனி உள்பட டாப் மோஸ்ட் அவளோட வேலையை கச்சிதமாக பண்ற. கூனி உள்பட கொஞ்ச நேரம் வர கூனி உள்பட அவளுடைய காரியத்தை அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்றா கூனி. அம்மான்னு எடுத்துண்டா ராமரோட அம்மா மாதிரி கிடையாது, அப்பான்னு எடுத்துண்டா ராமரோட அப்பா மாதிரி கிடையாது. தே மாதாச்ச பிதா. அப்பான்னா தசரதன் மாதிரி அப்பா உண்டா? அம்மான்னா கௌசல்ய மாதிரி ஒரு அம்மா உண்டா? சுவாமி பிதிர்வாக்கிய பரிபாலனத்துக்கு தசரதன்ட்ட சொல்லிட்டு வெளியில் வந்தார். இத்தனை நேரம் கலங்காத ராமருடைய முகம், வாடாத ராமரோட முகம் வாசலுக்கு வந்த உடனே அப்படியே கூம்பி போயிடுதான். மலர்ந்த தாமரையை திருப்பி கூப்பி விட்டா எப்படி இருக்கும்? இத்தனை நேரம் தைரியமாக இருந்த தர்மாத்மாவான ராமருடைய திருமுகம் வாடி போய் சோகமாயிடுது. ஏன் சோகமாச்சுன்னா நம்ம அம்மாவை எப்படி சமாதானப்படுத்த போறோம்னு நினைச்ச உடனே உருகி போயிட்டார். ராத்திரி 10 மணிக்கு பார்த்துருக்காரு கௌசல்ய, கார்த்தால 6 மணிக்கு பார்க்குறார். 8 மணி நேரம் ஆச்சு. பாதி பூஜையில் ஓடி வந்தாலாம் கௌசல்ய. எப்படி ஓடி வந்தாங்கிறார் வால்மீகி, ராமனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சோன்னா அதனால ஓடி வந்தாங்கிறார். 8 மணி நேரம் பிரிவு தாங்காதவளாம் கௌசல்ய. அப்படி ஒரு அபிமானம் வாத்சல்யம் ராமர்கிட்ட கௌசல்யக்கு. தே மாதாச்ச. அப்பான்னா தசரதன் மாதிரி அப்பா உண்டா? தசரதன் எப்படி எப்படி இருந்தார் அப்பான்னா, ராமர் காட்டுக்கு போறேன்னு உடனே கதறானா. ஏன் கதறினார்னா, நான் தெரியாதனமா நல்ல பிள்ளைய பெற்றுட்டேனேன்னு அழுதானா. சொல்றதுக்கு முன்னாடி காட்டுக்கு பரதேசியா ஓடுறானே. ஒரு அசத்தா ஒரு பிள்ளைய பெற்றிருந்தேன்னா ராஜ்யத்தை விட்டு கொடுக்க முடியாதுன்னு சண்டை போட்டுன்னு கோர்ட்டில் கேஸை போட்டுட்டு எதிர்த்தாத்தில் உட்காந்துன்னு வச்சுட்டு இருப்பனே. அவனையாவது கண்ணாலையாவது பார்த்துட்டு இருக்கலாமே. நான் போகாதே போகாதேங்கிறேன், கேட்க மாட்டேன்னு என் வார்த்தையை சத்தியமாக பண்ணுறதுக்கு காட்டுக்கு பரதேசி மாதிரி கிளம்புறானே, நான் நல்ல பிள்ளைய பெற்றேனேன்னு அழுதானான் தசரதன். தே மாதாச்ச பிதா. அது மாத்திரமா ததைவ சகஜாகா. கூட பிறந்த தம்பிகள், சுவாமிக்கு தம்பி அடைஞ்சா மாதிரி ஜகத்திலேயே தம்பி கிடையாது. கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாளாம் லட்சுமண சுவாமி. எப்பேற்பட்ட லட்சுமணன்! பரதன் எப்பேற்பட்ட அயத்தனா தாகதம் ராஜ்யம்ங்கிறார் பரத்வாஜர். பரதா, கொஞ்சம் கூட சிரமப்படாம வந்த ராஜ்யத்தை தூக்கி எறிஞ்சியடாங்கிறார். தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணிதன்னை தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற பொழுது புகழினோய் தன்மை கண்டால் 1000 ராமரின் கீழ் ஆவரோ தெரியலம்மாங்கிறார் கம்பர். குகன் பார்க்கிறானாம் இந்த பரதனை. ஏதோ அம்மா பரதேசியா காட்டுக்கு அனுப்பிச்சா, காட்டுக்கு வந்து கொன்னுடணும்னு பரதன் சைன்யத்தோட வரான்னு நினைச்சுட்டானா குகன். மரத்து மேலே ஏறி வர குகனை எட்டி வர குகனை பார்க்கிறார். கையில் இருக்கிற வில்லு அம்பெல்லாம் அவன் நடுங்கி போய் கீழே விழுந்துதான். கையிலேருந்து விழுந்துடுது குகனுக்கு. நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான், அயல் நின்றான் தம்பியையும் ஒக்கின்றான், தவவேடம் தலை கொண்டான். எப்படி இருக்கான்னா, அன்னைக்கு ராமரை பார்த்தா மாதிரி இருக்கே இன்னைக்கு பரதனை பார்க்கறது.
அயல் நின்றான் தம்பியையும் ஒக்கின்றான். அன்னைக்கு வந்து லட்சுமண சுவாமி இளைய பெருமாள் மாதிரி இருக்கானே சத்ருகுணன், தவவேடம் தலை கொண்டான். அண்ணா ஜட போட்டுண்டார்னோடனே இவனும் போட்டுனுட்டான். அண்ணா மரவிரிவு கட்டிண்டார்னோடனே இவனும் கட்டினுட்டான். துன்பமொரு முடிவில்லை திசை நோக்கி தொழுகின்றான். கங்கா பிரவாகத்துக்கு போட்டி போடுறதான் கண்கள்ல தாரதாரையா கண்ணீர், முடிவு இல்லாமல் இருக்கு அழுக. தெற்கு திசையை சுவாமி போன திசையை நோக்கி 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 அப்படியே நமஸ்காரம் பண்றான், திசையை நோக்கி தொழுகின்றான். அப்புறம் அவனுக்கு தோணினது, பரதன் தப்பான எண்ணத்தில் வந்திருப்பான்னு நாம் நினைச்சமே, எப்பேற்பட்ட அஜ்ஞானம் இது. எம்பெருமான் பின்பிறந்தார் பிழைப்பரோ. ராமனுக்கு தம்பியா பிறந்துட்டு தப்பா பண்ணுவனா? நாம தப்பா நினைச்சமே, அதுவே நம்முடைய தப்பு. அந்த பரதனை பார்த்தார், இந்த குகன் 1000 ராமர் கூட உனக்கு சமமா ஆக முடியாதுன்னார். 1000 ராமர் கூட உனக்கு சமமா ஆக முடியாது. ராமர் ஒஸ்தி தான். எதுல ஒஸ்தின்னா, அப்பாவுக்காக ராஜ்யத்தை விட்டாரு, அதனால ஒஸ்தி. ராமனை விட பரதன் எந்த விதத்தில் உயர்ந்தவன்கிறார்? அவர் அப்பாவுக்கு விட்டார், அது எல்லா பிள்ளையும் விட்டுடுவான். இவன் பரதனும் அண்ணாவுக்காக விட்டானோ. அப்பாவுக்காக சொத்தை விட்டு கொடுக்குற புள்ள உண்டு, கூட பிறந்தவனுக்கு சொத்தை விட்டு கொடுக்குற புள்ள உண்டா? அதனால பரதன் அவ்வளவு உயர்ந்தவன்கிற. சகஜாகா தே மாதா ச பிதா பிதா ததைவ சகஜாகா தாராகா. தாரா சப்தம் நித்தியம் பகுவச்சனம். தாராகான்னு உடனே மனைவிகள்னு அர்த்தம் இல்லை, ஒரு மனைவி தான், ஆனால் அது பகுவச்சனம். தாராகா மனைவி மனைவி மனைவின்னா சீதைக்கு சமமான மனைவி உண்டா, பொண்ணு உண்டா? ஏன் அப்படின்னா அவளுக்கு லோகமே எல்லாம் ராமர் தானா. சீதை மாதிரி ஒரு பெண்ணு உண்டாங்கிறார். சக தாராக தாராக பௌரஜனாக. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ஒவ்வொரு கேரக்டரும் ராமருக்கு துல்லியமாக ஆக்ட் பண்ணுறார் ராமாயணத்தில். ஒருத்தர் கூட சோட போகல. எல்லாம் வேஷம் போட்டுன்னு தானே வந்திருக்கா. இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக வேஷம்னு சொல்கிறேன்னு, இதுவரை யதார்த்தம். பௌரஜனாக ஜனங்கள். காட்டுக்கு கிளம்புறான்னு உடனே எல்லாரும் தேர் சக்கரத்தில் தலையை கொண்டு வச்சுட்டாலாம், எங்களை கொண்டுட்டு காட்டுக்கு போ. தசரத சக்கரவர்த்தி பட்டாபிஷேகம்னு அவன் மனசில் தீர்மானம் உடனே சபையை கூட்டி சொல்கிறானா, எனக்கு வயசாகிடுது, என் பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம் நான் நினைக்கிறேன், நீங்கள்லாம் என்ன நினைக்கிறேன்னு ஜனங்களை யோஜனை கேட்க எல்லாரும் கையை தட்டி அந்த சத்தத்தில் விமானம் மண்டபம் கிடுகிடு கிடுகிடுன்னு ஆடினதான். இந்த சவுண்டில் விமானம் கம்பயன் நீ வாங்கிறார் வால்மீகி. விமானம் ஆடுறது. உடனே தசரதனுக்கு ஒரு துர்குணம் வந்துதான். என்ன துர்குணம்னா, அசூயையே வந்ததுங்கிறார். ராமர்கிட்டையே அசூயை வந்து கொடுத்து ஜனங்களை பார்த்து சொல்லவும் சொல்லிவிட்டான், நான் ரிட்டையர் ஆறேங்கிறேன், நீங்கள் இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களேன்னா, நான் போஸ்ட்லேருந்து இறங்குறேங்கிறேன், இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே. என் புள்ள தானே ராமன், என்னை விட என் புள்ளட்ட உங்களுக்கு என்னமா இவ்வளவு அபிமானம் வரலாம்? நியாயமாக எங்கிட்ட தானே வரணும். என் புள்ள தானே ராமன், என் புள்ள ராமன்ட்ட உள்ள அபிமானம் எங்கிட்ட உங்களுக்கு இல்லையே, ஏன் இல்லை? இது பதில் சொல்ல முடியுமோ? போஜன் தான் பதில் சொல்கிறான். சந்திரம் வினா ததுபலம்பன கேதுபூதம் க்ஷீரோதமாசிரேதிக்கும் திரிஷித சகோரஹான்னு. சகோர பட்சி இருக்கு, அது சந்திரனை கண்டு கூவும். எங்கே கூவும்னார், பார்க்கடல் கரையில் இருந்துட்டே கூவுமா. இந்த சந்திரன் எங்கேருந்து உண்டானான்னா பார்க்கடல்லேருந்து தான் ஒரு உண்டானா. பார்க்கடல்லேருந்து தான் சந்திரன் உண்டானா. பார்க்கடல் கரையிலேயே உட்கார்ந்துண்டு இந்த சகோரை பற்றி சந்திரனையே பார்த்து கூவுமே தவிர பார்க்கடலை சந்திரனை பெத்ததுங்கிற மரியாதைக்கு அது கூட பார்க்கடலை பார்க்காது. அதுபோல் நீ எத்தனை தான் ராமரை பெற்றிருந்தாலும் எங்களுக்கு ராமர் தான் முக்கியங்கிறாளாம். இது போஜன் தான் காரணம் சொல்கிறான்.
சந்திரம் வினா ததுபலம்பன ஹேதுபூதம் க்ஷீரோதமாஸ்ரயதி கிம் திரிஷித சகோரா. அப்படி ஜனங்கள் ராமன்ட்ட அபிமானம். பௌராகா பந்துஹூரிபவோபி. இதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமோ, இவா எல்லாரும் டாப் மோஸ்டா இருக்கிறது இல்லை, சத்ரு உள்பட டாப் மோஸ்டா ராமாயணத்தில். ராவணன் உள்பட துல்லியமான சத்ரு, ஏமாத்தாத சத்ரு. இன்று போய் நாளை வா அப்படின்னு சுவாமி சொன்னாரோ, அப்புறமும் கூட சொல்றார், நீ யுத்தம் வேண்டாண்டா ராவணா, நீ சீதையை கொண்டு கொடுத்துரு, நான் உன்னை மன்னிச்சு விட்டுடுறேன், யுத்தத்தை இதோட நிறுத்துறேன்னா. முடியாதுன்னுட்டானா. எப்போ நீ எனக்கு விரோதியோ கடைசி வரையில் விரோதி கூட பேக்கடிக்கல ராமாயணத்தில். பந்துரிபவோபி. இத்தனை பேர் எதை காண்பிக்கிறதுன்னார், ஆதரிஷபூதாக. இவ அத்தனை பேரும் ஆதரிஷபூதா. எக்ஸாம்பிளுக்கு நாம் எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்க வேண்டிய ஒவ்வொருத்தரும். ஏன் அப்படின்னா, அம்மா அண்ணா இப்படி தான் இருக்கணும், அப்பா அண்ணா இப்படி தான் இருக்கணும், சகோதரன்னா இப்படி தான் இருக்கணும், சம்சாரம்னா இப்படி தான் இருக்கணும், பிள்ளைகள்னா இப்படி தான் இருக்கணும், சகான்னா சுக்ரீவன் மாதிரி அப்படி தான் இருக்கணும், அப்புறம் சிஸ்ரூஷை பண்ணுறவான்னா அப்படி தான் இருக்கணும், ஜனங்கள்லாம் இப்படி தான் இருக்கணும், பந்துக்கள் இப்படி தான் இருக்கணும், சத்ருன்னாலும் இப்படி தான் இருக்கணும்னு ஆதரிஷபூதாக அத்தனை பேர் அப்படி இருந்திருக்கார் ராமாவதாரத்தில். இது மாதிரி இருந்ததுனால தான் சர்வே தஸ்மாதேவ கதாரசேது கவயகா. எல்லா கவிகளும் உங்ககிட்ட போட்டி போட்டுன்னு ராமாயணம் பண்ணியிருக்கா. இல்லைன்னா கவிகள்லாம் போட்டி போட்டுன்னு பண்ணுவாளா என்ன? இந்த ஆச்சரியமான ஒரு அமைப்பை பார்த்து தான் எல்லாரும் நான் ராமாயணம் பண்ணுறேன்னு வர்ணிச்சிருக்கா. அப்படி கல்யாணாபிஜன பிரபு ராமரை சேர்ந்திருக்கிறவா அத்தனை பேரும் மங்களமயமாக இருக்கா. கல்யாணாபிஜன பிரபோ ரகுபதே மாம் பாகி. ஹே பிரபோ ரகுபதே, உன்னோட தாசனான என்ன காப்பாத்து. ஒரு அருமையான ஸ்லோகம். அதனால ராமச்சரித்திரத்தை வர்ணிக்காதவாளே கிடையாது, எல்லாரும் வர்ணிச்சிருக்கா. அதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, வால்மீகி எந்த அபிப்பிராயத்தில் சொன்னாரோ அந்த அபிப்பிராயத்தையே பல கவிகள் சொல்லியிருக்கா. துளசிதாஸ் ராமாயணத்தில் மாத்திரம், ராமச்சரித மானஸில் மாத்திரம் அவர் எந்த கோணத்தில் பார்த்தாரோ அந்த கோணத்துக்கு வரவே மாட்டார். இவர் இதான் அதை சொல்றதுக்கு தான் அவர் இருக்காரு. அவரை நாம என்னதுக்கு திருப்பி அதை புனருக்தி மாதிரி ரெண்டாம் தடவை சொல்லுவானே, அது தாண்டி அதில் உள்ள பிரேமையை மாத்திரம் சொல்லுவார். அந்த பக்தாளோட மனோபாவத்தை மாத்திரம் சொல்லுவார். பகவானுடைய கிருபையை மாத்திரம் சொல்லுவார். பயே பிரகட கிருபாளா தீனதயாளா கௌசல்யா ஹிதகாரி ஹர்ஷித மகதாரி முனி ஜனகாரி அத்புத ரூப விசாரி लोचन अभिरामा अनुघन श्यामा रावण रिपुजन सुखदायी भूषण वनमाला नयन विशाला शोभा सिंधु करारी भय प्रकट कृपाला दीन दयाला रावण रिपुजन सुखदायी हर्षित मगतारी मुनि जनगा. இந்த இடம் வால்மீகி ராமச்சரித மானஸில் ராமாவதார கட்டம். ராமாவதாரத்தை வால்மீகி வர்ணிக்கும் போது என்ன ததஷ்ட துவாதசே மாசேன்னு பரிஸ்திதியை சொல்லிவிட்டார். அந்த நேரத்தில் உள்ள சுச்சுவேஷன், நேரம், தேசம், காலம். துவாதசே மாசே 10வது மாதம், 12வது மாதம், சித்திர மாதம், 12 மாதம் பூர்த்தியாச்சு. யாகம் முடிஞ்சு 12வது மாதம் சித்திர மாதம், சைத்ரே நவமிகே, நவமி புனர்வசு நட்சத்திரம், 5 கிரகம் உச்சம். இதெல்லாம் அவர் பிராக்டிக்கல் யதார்த்தத்தை சொல்கிறார்.
இப்படி சொல்லிண்டே வந்து கௌசல்யாதேவி ராமனை பெத்தாளுங்கும் போது ராமாவதார இடம் வரும்பொழுது வால்மீகி என்ன பண்ணிவிட்டார், சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா ஜனயத்ராமம் சர்வலக்ஷண சம்யுதம், சர்வ லட்சணங்களும் புரிந்தின ஒரு குழந்தைய கௌசல்ய பெத்தாள். ராமாயணத்தில் இதான் அவதார இடம். பகவான் எப்படி அவதாரம் பண்ணினார், வைகுண்ட ரூபத்தோட அவதாரமா, கிருஷ்ணாவதாரம் மாதிரி. அதை சொல்ல முடியல வால்மீகியால். ஏன் சொல்ல முடியலன்னா, மேலே மனுஷனா நடிக்க போறார் இவர். கிருஷ்ணாவதாரம் மாதிரி பிறக்கிறதுலேருந்து பரமாத்மான்னு பிரகடனப்படுத்த போகிற அவதாரம் இல்லை. ஆனால் சொல்லாமலும் இருக்க முடியல. இந்த அவதரித்த காலத்தில் தாயாருக்கு மாத்திரம் வைகுண்ட ரூப தரிசனமாக கௌசல்யக்கு, பாக்கி யாருக்கும் கிடையாது. அதை வால்மீகி ரகசியமாக சொல்கிறார், சர்வலக்ஷண சம்யுதம். சர்வலட்சண சம்யுதத்துவங்கிறது பெருமாளுக்கு மாத்திரம்தான். அதை காண்பிக்கிறார். சர்வலட்சண சம்யுதம் இந்த ஒரு பதத்தை பிடிச்சுட்டார் துளசிதாசர். அவர் விஸ்தரிக்கிறார். பயே பிரகட்ட கிருபாளா தீனதயாளா கௌசல்யாஹிதகாரி. பகவான் அவதரிச்சான், பரம கருணாமூர்த்தி. ஹரிஷித மகதாரி முனிஜனா முனி மனஹாரி. துஷ்டாளெல்லாம் சம்மாரம் பண்ணி மகாத்மாக்களுக்கெல்லாம் ரிஷிகளுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்க போறார். பின்னாடி பஞ்சவடிக்கு மகாரண்ய பிரவேசம் பண்ணும்பொழுது அத்தனை யோகிகளுடைய ஹிருதயத்தையும் அபகரிக்கக்கூடிய அப்பேற்பட்ட பிரபு மனசை அபகரிக்கிற மாதிரி ஒரு ஸ்வரூபத்தோட கூட அத்புத ஆச்சரியமான வைகுண்ட ரூபத்தோட லோச்சன் அபிராமா, பார்த்தது போரும்னு தோண மாட்டேங்கிறது. அப்படி இருக்கு கண்களுக்கு பகவானுடைய ஸ்வரூபம். பார்த்துட்டே சதைக பிரிய தரிசனகான்னார் வால்மீகி. பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு, அப்படி ஒரு ரூபம். லோச்சனு அபிரா தனு கணசியாம, திருமேனி நீருண்ட மேகம் போன்ற திருமேனி. நிஜ ஆயுத புஜச்சாரி, 4 திருக்கரங்கள்ல சங்கம் சக்கரம் கதே பத்மம். பூஷண வனமாலா, கழுத்துல வனமாலை வைஜெயந்தி மாலை. நயன பிசாலா விகஜ கமலச்சாய விஸ்தார நேத்திரம்னார் கருணாமிர்தத்தில். விசாலமான கண்கள். நயன பிசாலா சோபா சிந்து, அப்படியே அழகு சமுத்திரம் மாதிரி அப்படி சுவாமி பிரகாசிக்கிறார். இப்படி சுவாமியை பார்த்த உடனே கௌசல்ய கையை கூப்பிட்டாளாம், ஸ்தோத்திரம் பண்றா கௌசல்ய. இதெல்லாம் கௌசல்ய பண்ற ஸ்தோத்திரம் சுவாமியை பார்த்து. மாதா புனி போலி சோமதி டோலி தஜகு தாத்தயகு ரூபா. பார்த்தார் சுவாமியை பார்த்து வரன் கேட்கிறார். என்ன சொன்னான்னா, முதல்ல இந்த ரூபத்தை மறைன்னார். இந்த ரூபம் எனக்கு வேண்டாம், வேற என்ன வேணும் அப்படின்னா, நீ சாதாரண குழந்தையா ஆகி கீஜை சிசுலீலா. ஒரு குழந்தை பிறந்த உடனே அது எப்படி குவாக்குவான்னு கத்தும், அப்புறம் மெதுவாக கொஞ்ச நாள் கழிச்சு முகம் பார்க்கும், அப்புறம் புரிஞ்சுக்கும், லேசாக சிரிக்கும், அப்புறம் தலையாட்டும். இப்படி எல்லாம் பண்ணினா தானே அம்மாவுக்கு திருப்தியாக இருக்கும். எப்போதும் சதுர்புஜம் சங்கம் சக்கரம்னா புள்ளை என்ன தோணும், பயமாக இருக்கும் பார்க்க. கீஜை சிசுலீலா அதி பிரியசீலா யஹ் சுக பரம அனு. அதனால எனக்கு இந்த வைகுண்ட ரூபம் வேண்டாம், எனக்கு குழந்தையாவே வந்துடு, நீ சிசுலீல பண்ணு, எனக்கு பாலலீல பண்ணு. வால்மீகி சர்வலோக நமஸ்கிருதம்னு சொன்ன ஒரு பதத்தை பிடிச்சிண்டு துளசி, இது இன்னும் நிறைய இருக்கு. இவ்வளவு ஆச்சரியமா ராமருடைய அவதாரத்தை வர்ணிக்கிறார் துளசி. அப்புறம் சுவாமிக்கு உபநயனங்கள்லாம் பண்றாங்கிறதெல்லாம் சொல்றார். வித்யாபியாசம் ஒரு ஆச்சரியமா ஒரு லீலைன்னு சொல்றார். கௌசல்யா ஒரு நாளைக்கு தசரத சக்கரவர்த்தி ரங்கநாதனுக்கு ஆராதனை பண்ணிட்டு இருக்காராம். அவ நித்தியம் சாலக்கிராம பூஜை, சிவ பூஜை, பஞ்சாயத்தன பூஜை பண்ணுவாளோன்னு. தசரதன் தினம் ரங்கநாதர் ஆராதனம். எந்த ரங்கநாதர்?
இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் பிரகாசிக்கிற ரங்கநாதர் அன்னைக்கு அயோத்தியில் தான் இருந்தார். சுவாமி தான் விபீஷண ஆழ்வாருக்கு கொடுத்து அவர் இங்கே பிரதிஷ்டை பண்ணிவிட்டார், வச்சார். பெருமாளே பிரதிஷ்டை ஆயிட்டார். நித்தியம் கௌசல்யா தேவி சுவாமி நிவேதனம் அவளே பண்ணுவலாம். குழந்தை ராமனை கூடத்தில் விட்டுட்டு அவ சமையல் பண்ணுறதுக்கு நிவேதனம் பண்ணுறதுக்கு கிச்சனுக்கு போயிருக்கா, சமையல் கட்டுக்கு. இங்கே ஹாலில் விட்டுட்டு அங்கே வந்து பார்த்தா அந்த ராமர் தவழ்ந்துன்னு அங்கே உட்கார்ந்துருக்கார். அங்கே விட்டுட்டு வந்து போய் இங்கே குழந்தை வந்து விடுத்தேன்னு திரும்பி நேராக அங்கே போய் பார்க்குறா. அங்கே விளையாடின்னு இருக்கார். இங்கே உள்ளே வந்து சமயக்கட்டில் பார்க்குறா, இங்கேயும் விளையாடின்னு இருக்கார். பேட்டு வந்தா இது உண்மையான குழந்தையா, இது உண்மையான குழந்தையா, ஒரே குழந்தை என்னமா 2 இடத்துல இருக்க முடியும்னு அவ பிரமிச்சு போய் கண்ணுங்கணீரமா எனக்கு ஒன்றுமே புரியலையேங்கும் பொழுது சுவாமி அன்னைக்கு பலி சக்கரவர்த்தி காமிச்சா மாதிரி விஸ்வரூபம் காமிச்சு விட்டார். ஒவ்வொரு ரோமத்திலையும் ஒரு பிரம்மாண்டம் தொங்குறதுன்னார் துளசிதாசன். ஒரு பிரம்மாண்டம் ஒரு ரோமத்தில் தொங்குறது. இப்படி ஒரு ஆச்சரியமான ஏதோ கிருஷ்ணாவதாரத்தில் மண்ணை தின்னுட்டு வாய்க்குள்ள விஸ்வரூபம் காமிச்சது போல ராமாவதாரத்தில் திருமேனியில் முழுக்க பிரம்மாண்டங்களெல்லாம் காமிக்கிற ஆச்சரியமான லீலைகள் எல்லாம் சொல்றார் சுவாமி. உபநயனம் சொல்றார், காது குத்தினது உபநயனம். வால்மீகி விட்டதெல்லாம் இவர் சொல்லுவார். உபநயனங்கள்லாம் வால்மீகி சொல்லலை. விளையாடினார்னார், பிறந்தார்னார், கொஞ்சம் 2-3 ஸ்லோகம் தசரதன் எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்கிறத சொன்னார். உடனே சர்வே வேதவிதசூராகான்னு படிப்பே முடிஞ்சுடுது ஒரே ஸ்லோகத்தில். சர்வே வேதவிதசூரா உபநயனம் ஆயிடுத்து, பூணல் போட்டாச்சு, வேதம் முழுக்க முடிச்சுட்டார். வசிட்டருடைய ஆசிரமத்துக்கு போய் என்னெல்லாம் படிக்கணுமோ எல்லாம் படித்து முடிச்சாச்சு. ராமர் திரும்பி வந்துட்டு கதை கிடையாது, ஒரே பதம்தான், சர்வே வேதவிதசூராகா. ஆனால் துளசி அவர் எந்தெந்த இடத்தெல்லாம் விட்டாரோ அங்கெல்லாம் இவர் புகுந்து அந்த அழகெல்லாம் சொல்லிட்டு வர்றார். விஸ்வாமித்திர ஆகமனன் சொல்லி விஸ்வாமித்திரர் அழிச்சுன்னு வர்றார் ராமலட்சுமணால். அகல்யினுடைய ஆசிரமத்துக்கு வரப்போறார். விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா.